பாஜக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். பிஜேபியினுடைய முக்கிய ஸ்டார் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாட்டாமையை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை அவங்க எம்பி பதவிக்கு போட்டியிடுகிறாங்க. அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய ஒரு நபர் அதிமுக சார்பாக ஒரு ஸ்டார் யார் அப்படின்னாக்கா விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. ஸோ இந்த நிலையில் ராதிகா சரத்குமார் அவர்கள் நாட்டாமையை கூப்பிடுவேன், சரத்குமாரை கூப்பிடுவேன், அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவார் என்று சொன்னது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சமயத்தில் சரத்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது, நான் சூரிய வம்சம் படத்தில் ஒரு கலெக்டர், அங்கு என் மனைவியை கலெக்டர் ஆக்கினேன், இப்பொழுது ராதிகாவை நான் எம்பி ஆக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ சினிமா பாணியில் இவர்களுடைய பிரச்சாரமானது சினிமா பாணியில் கொண்டு போகிறாங்க. இந்த சினிமா பாணியில் நடைபெறும் இந்த பிரச்சார யுக்தியானது கை கொடுக்குமா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.